நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த 2 உயிரை காப்பாற்ற முடியும்னா பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. ரொம்ப அபூர்வமா தான் இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு செலவாகும். கொஞ்சம் இருங்க, இந்த சர்ஜரிக்கு எவ்வளவு செலவாகும்? காஸ்ட் ஆஃப் 30 lakhs. சர்ஜரி முடிஞ்சு 1 மாச ட்ரீட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் 30 லட்சம் ரூபாய். அவங்கள காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது சர்ஜரி மட்டும்தான். அதையும் சீக்கிரம் பண்ணணும். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், நீங்க யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினைச்சா இதை பத்தி கேட்கணும்னா ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஐசியூல மயக்க நிலைமையில இருக்கிற ஜமீலோட அப்பா ஆனந்தன்கிட்ட. 30 லட்சத்தை விட 300 மடங்கு கோடீஸ்வரன் அவரு. ஆனா அந்த சொந்தங்கள்லாம் வேணான்னு சொல்லிதான் ஜமீலி சூரஜ் கூட வாழ்றாங்க. இது 2 பேரோட உயிர் பிரச்சனை. நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற சொத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் ஆனந்தனும் அவங்க ஒய்ஃபும் யூஎஸ்ல இருக்காங்க. இங்க யாருக்கிட்டையுமே அவங்க எந்த கான்டாக்டுமே பண்ணவே இல்லை. சர்ஜரி பண்ணலன்னா காப்பாத்துறது கஷ்டம். லேட் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரத்துல அதுக்குண்டான வேலைகளை பாருங்க. அட்வான்ஸா கேஷ் பே பண்ணாம சர்ஜரி நடக்காது. நீங்க சர்ஜரியை ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள 30 லட்ச ரூபாய் நாங்க பே பண்ணிடுறோம். ஓகே, இந்த சர்ஜரி சம்பந்தப்பட்ட 1-2 விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த ஆபரேஷனுக்கான சக்சஸ் ரேட்டுங்கிறது 50%க்கும் கீழே தான். இன்னொரு விஷயம், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். கொடுத்த பணத்திலிருந்து 60% நாங்க திரும்ப கொடுத்துருவோம். ஒரு டாக்டரா என்னோட மெடிக்கல் எத்திக்ஸை பேஸ் பண்ணி தான் இதை அவங்க கிட்ட சொல்றேன். ஆமா, அப்புறமா நீங்க கேட்க கூடாது 50% கூட வாய்ப்பு இல்லாத கேஸுக்கு எதுக்கு சர்ஜரி பண்ணீங்கன்னு. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்க ஃபேஸ் பண்ண போற சேலஞ்ச் இதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்க போறது விலை மதிப்பில்லாத உயிர். அன்பார்ச்சுனேட்லி இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நாங்க சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், சாரி. வாட் யூ டிசைட். இந்த சர்ஜரியோட வெற்றி வாய்ப்பு 1% இருந்தா கூட அது ஒரு உயிருக்காக நாம பண்ற ஒரு முயற்சி. இந்த ஆபரேஷன் நடக்கணும். நான் பார்த்துட்டேன், அப்புறம் பேசினேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு வர வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. அம்மா கால் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்களாம். நீ கார்ல தானே வந்த? ஆமா, கீழே தான் இருக்கு. அம்மா, இப்ப எங்க போறீங்க? நான் பேங்க் வரைக்கும் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் உடனே வந்துடுறேன். கோபி, நான் இன்னைக்கு கடைக்கு வரமாட்டேன். சூரஜுக்கு சின்ன ஆக்சிடென்ட். இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அங்க பணம் எவ்வளோ இருக்கு? ஓகே, ஒரு 10 லட்சம் ரூபாயை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. ஆஃபீஸில் இருந்து தான். சமிலிக்கும் அந்த பையனுக்கும் எப்படி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? பையனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். ஷமிலுக்கு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. நான் இப்ப பேங்குக்கு போற விஷயம் சூரஜுக்கோ அம்மாவுக்கோ அத்தைக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? பாலா இது? நீ தனியா சமைச்சிட்டு இருக்க?
ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும்க்கா. இந்தா தோசை, இது சாப்பிடு. அது நீங்களே எடுத்துட்டு போயிடுங்கக்கா. நான் இப்பதான் அரிசியை போட்டிருக்கேன். இதை வச்சிருந்து நீ சாயங்காலம் கூட சாப்பிடலாம்ல. வேண்டாங்க்கா. அப்புறம் இது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு யாராவது கணக்கு கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அம்மாடி பாலா, அம்மாடி பாலா, என்னம்மா இதெல்லாம்? நீ நிரந்தரமாவே இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு தாலி கட்டினவன் கொஞ்ச நாள் இங்கே தானே படுத்திருந்தான். அன்னைக்கு அவன் கூடவே இருந்ததுனால இந்த இடம் எனக்கு பழக்கமாயிடுச்சு. நீ இந்த இடத்துல தங்கலாமா? ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சரியான காத்தும் சூடும் குளிரும் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காதுமா. வேணுக்கு பயந்துதான் இவ இங்க தங்கிட்டு இருக்கா. அப்படியாம்மா? நீ தைரியமா உள்ள போய் தங்குமா. சரக்கடிச்சிட்டு போதையில வர ஒரு மிருகம் அந்த வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் வந்து என்னை அடிச்சு கொன்னுடும். நான் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தணும். நான் இதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நான் இந்த உயிரை காப்பாற்ற முடியலன்னு அப்படின்னு நினைக்கும் போது நான் வாழ்றதே வேஸ்டா போயிடும். நீ வேற ஏதாவது ரூம்ல வந்து தங்கலாம்ல? அந்த ஆள் போடுற சவுண்ட்ல திறக்க முடியாத கதவு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இங்க தூங்குறியம்மா? நாய், பாம்பு, பூனை எல்லாம் சுத்துமேம்மா. அதுங்க எல்லாமே என் உடம்ப ஒன்றும் காயப்படுத்தாதுல்ல. உங்ககிட்ட என்னுடைய கேவலமான இந்த நிலைமையை சொல்றதுக்கு எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதை கேட்காதீங்க. மனுஷனா இருந்தா மத்தவங்க பாப்பாங்களேன்ற அறிவாது இருக்கும். வந்தாலும் இங்கேயும் வருவான். கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கிற மத்தவங்க பாப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா வரமாட்டார். நான் எதுக்கும் அவன்கிட்ட போய் பேசி பார்க்கறேம்மா. உன்னை உன் வீட்டில் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசு ஆறும். வேண்டாம் மாமா, இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தானே. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுதுங்கிற விவரம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்ல. சுருக்கமா சொன்னா பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு வழியை தேடலாம். இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையே முன்னெச்சரிக்கையா தான் போயிட்டு இருக்கேன். என்ன அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? கெட்டவனோட காதல எவனாவது வேதம் ஓதுவானா என்ன? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன்ப்பா. ஏண்டா, உன் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அங்கே கொட்டகையில் கிடந்து கஷ்டப்படுறாடா. உன் பொண்டாட்டின்றதுக்காகவோ உன் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறன்றதுக்காகவோ நீ அவன் மேலே பாசெல்லாம் காட்ட வேணாம். ஏண்டா, உன் குழந்தை பிறக்கும் போது ஒரு நல்ல இடத்துல பிறக்கணுன்ற கருணையாவது அவன் மேலே கொஞ்சம் காட்டுறா. அவளுக்கு தேவையான கருணையை நான் காட்டிட்டு தான் இருக்கேன். அடிக்கிறதும் கொடுமைப்படுத்துறதும் இது எல்லாத்துக்கும் கருணைன்னு எப்படா பேர் வச்சாங்க? மற்றவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சு பார்க்காம அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிக்க சொல்லு. டே வேணு, இந்த ஊருக்குள்ள நான் எங்க போனாலும் நான் சுருண்டு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஆனா பாலா அந்த மாதிரி இல்லடா. அவ குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் அவளை ஒரு சாதாரண மனுஷியா பார்த்தா போதும்டா. அவ இந்த மாதிரி கஷ்டத்தையும் துன்பத்தையும் நல்லா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பிரசவிச்சா போதும். அப்படி பெத்தெடுக்கிற குழந்தை தான் புத்திசாலியா இருக்கும். அது சரி செல்லப்பட்டி, அப்ப நீ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் நீ உன் குழந்தைக்கு வைக்கிற டெஸ்ட் தானா? ஆமா, புத்திசாலியான குழந்தைங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை. நீ உன்னோட அராஜகத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு, நான் உனக்கு துணையா இருக்கேன்டா. வேணும், உன்னால அவளுக்கு உதவி ஆகலனாலும் பரவாயில்ல, அவளை அவ வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுறேன். அவ இப்ப ஒரு இடத்துக்கும் போக தேவையில்ல. பாலா ஆசைப்பட்ட மாதிரி அவ அந்த கொட்டகையிலேயே இருந்து பிரசவிக்கட்டும். என்ன பார்த்தா அவளுக்கு பயம் இல்ல. எனக்குள்ள இருக்கிற மிருகம் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துமா. அந்த பயம் என்னைக்கு அவளை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் அந்த கொட்டகையில இருந்து அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அதுக்கிடையில யாராவது பாலாவுக்கு உதவி செய்யறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா
உதவி பண்றவங்களுக்கு என் கையால அடிபடும். அவன் என்ன சொல்ல வந்தான்னு ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அவன் என்ன விஷயத்த சொல்ல வந்தான்னு? இனிமே அவளுக்கு உதவி பண்றதுக்கு அவ பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு துவைச்சிருவேன்னு சொல்லிட்டு போறான். கடவுளே, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், நான் சமிலியோட கசின். அவளோட பேரண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கிறதுனால சொந்தக்காரங்கிற முறையில் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. சமிலிக்கு இது வரைக்கும் மயக்கம் தெளிவே இல்லை. ஆக்சுவலி அவள் இப்போ உயிரோடு இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரதீப் டாக்டர். மிஸ்டர் பிரதீப், உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எனக்கு தெரியணும். அவள் பொழைச்சிக்குவாளா? அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்திருக்கீங்க. இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கலாம் உயிர் பொழைச்சிருவாங்களா என்ன? வாட் யூ வாண்ட்? உயிரோட அவங்க இருக்கணுமா இல்ல சாகணுமா? சொல்லுங்க, நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? சாரி டாக்டர், என்னோட கேள்வியை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏதோ டென்ஷன்ல. உங்களோட டென்ஷனான ஒரு ஆள் இருக்காரு, சமேலியோட ஹஸ்பண்ட். 2 உயிரை காப்பாத்த அவரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. லுக் மிஸ்டர் பிரதீப், கொடுக்கிற மருந்துக்கும் எடுக்கிற டெஸ்டுக்கும் கமிஷன் வாங்குற டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க கேட்க வேண்டிய இந்த கேள்விகளை அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க வேணா உங்க ஆசையை நிறைவேற்றுவாங்க. உங்க சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருச்சா? கிளம்புங்க. சரி. உள்ள வந்து படுங்கன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்டுல உன்னை விட அதிகமா உரிமை இருக்கிறது எனக்கு தான். அப்படிப்பட்ட நான் எந்த நிலைமையில இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. என்னோட கோவம் டென்ஷன் எல்லாமே வேணுமாமா மேலதான். அதெல்லாம் கேட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. தாலி கட்டினவன உன் கூடவே வச்சுக்கணும்னு நீ கஷ்டப்படுறதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னதான் பண்றது பாலாக்கா? அத்தை சொல்றதான் என் வீட்டுக்கார் கேட்பாரு. என் வீட்டுக்கார் சொல்றதானே என்னால செய்ய முடியும். இதுவும் உன் வீட்டுக்கார் சொன்னாரா என்ன? நீங்க கட்டில்ல கஷ்டப்பட்டு படுக்கிறத பார்த்துதான் நான் இதை கொண்டு வந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பிச்சைக்கார தூக்கத்துக்கு கடை மெத்தையில ஒரு பெட்டை போட்ட மாதிரியே இருக்கு. இந்த கயிறு கட்டில்ல நீங்க எப்படிக்கா தூங்குவீங்க? அதான் நான் உங்களுக்கு. நீ பண்றது எல்லாமே ரொம்ப நல்லதுதாம்மா. ஆனா நீ ரொம்ப லேட்டா பண்ணிட்ட. கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சே போச்சுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. சரியா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் போக வழி இல்லாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிறந்த வீட்டுல எந்த ஒரு உரிமையும் இல்லை. புகுந்த வீடு அப்படிங்கறதுனால புருஷனோட வீட்டுல இருந்தும் நம்மளால எதிர்பார்க்கவும் முடியாது. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா என்ன? அதானே நாட்டு நடப்பு. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பண்றதுக்கு பேருதான் கல்யாணமா. நீதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல,
அத்தை சொன்னதான் உன் வீட்டுக்காரர் கேட்பாருன்னு. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்டாட்டி சொல்றத கேட்கறதுக்கு எத்தனை புருஷனுக்கு தான் டைம் இருக்கு? அவங்களுக்கு அம்மா, அப்பா, சகோதரர், சகோதரிகள், அவங்களுடைய கல்யாணம். இந்த வேலையெல்லாம் அவங்க திரும்பி முடிச்சு பார்க்கும்போது நாம அவங்கள பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? ஆனா பொண்ணுங்களை பழி சொல்லாம வேற ஏதாவது வழி இருக்கா என்ன? பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கற வரதட்சணை அவ கொண்டு வர அந்த உடம்பு இல்லாம வேற எதையாவது இவங்க நினைக்கிறாங்களா என்ன? நீங்க இவ்வளவு சீக்கிரமாவே ஃபெமினிஸ்ட் ஆயிட்டீங்களா? வேணுமாமா பண்றத வச்சு எல்லா ஆம்பளைங்களையும் தப்பா நினைக்காதீங்க. 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காம எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? பார்க்க ஏழ்மையா இருக்க பொண்ணுங்கள அவங்களோட குணத்தை வச்சு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. ஆஷா, இப்ப பாத்தீங்களா, என்ன ஒரு நிமிஷம் கூட பாக்கலனா என் வீட்டுக்காருக்கு கஷ்டமா இருக்கும். நான் கூடவே இருக்கணும்னு நினைப்பாரு. இதோ வரேங்க. வா. பொண்டாட்டிய மனப்பூர்வமா லவ் பண்ற புருஷங்களும் இருக்காங்க. அவன் உன்னதான் காதலிக்கிறான்னு யார் சொன்னது? ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க பாசத்தை மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா என்ன? அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுக்கா. கஷ்டம் மாதிரியும் சந்தோஷம் மாதிரியும் நம்ம பாசத்தை அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும். அந்த பாசத்தை என் புருஷன் எனக்கு காட்டுறாரு. அப்புறம் பணம், அதை அத்தையே திருப்திப்படுத்த. பணம் இல்லாமலும் வாழ முடியாதுல்ல. பாலாக்கா, மத்தைய கொண்டு வந்து தந்தன்னு இங்க இருக்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்தாங்க, டேப்லெட் சாப்பிடுங்க. ஹாய் சூரஜ், நான் பிரதீப், சமலியோட கசின். உங்களை பற்றி சமலி சொல்லியிருக்கா? சமலி அப்புறம் அவள் பையனோட உயிரை காப்பாற்ற என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரச்சனை அது இல்லை. ஆதியோட உயிரை காப்பாற்றணும்னா உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா. ஏறக்குறைய 30 லட்ச ரூபா செலவாகுமா. ஆனால் மெடிக்கல் காலேஜாக இருந்தால் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு தெரியும்ல, இப்போ தான் கம்பெனியில் 36 லட்ச ரூபா திருடு போயிருக்கு. உடனே இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூரஜ், எது நடந்தாலும் அதை தாங்குற சக்தி உங்களுக்குள்ள பலமாக இருக்கணும். ஒருவேளை சமையலையும் அவள் பையனையும் நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா? ப்ளீஸ், எப்படியாவது ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டணும். சமையலையும் பையனையும் காப்பாற்றி ஆகணும். அதை உங்களை விட அதிகமாக ஆசைப்படுறது நான் தான். அவள் என் கூட பிறந்தவ மாதிரி. ஆனால் வெறும் ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் உயிரை காப்பாற்ற முடியாது. அதுக்கு பணம் வேணும். ஆனால் இப்போ பணம் இல்லாதனால நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குது, பிரார்த்தனை. நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ணலாம், 2 பேருக்கும் கடவுள் ஆயுளை நீட்டி கொடுக்கணும்னு. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன பிரச்சனை? ஆஷா, பாலா உன்னோட சொந்தம் தான். ஆனா இப்ப நீ அவங்க கிட்ட காட்டுற அக்கறை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு தான் தெரியும்ல, இங்க இருக்கவங்க யாருக்குமே பாலாவை சுத்தமா பிடிக்காதுன்னு. அவங்க என்னோட அக்காவாச்சே. அதெல்லாம் முன்னாடி. இப்ப நீ என்னோட மனைவி.
நான் சொல்றத நீ மதிக்கணும், கேட்கணும். அதான் என்னுடைய ஆசை. கொஞ்ச நாள் விலகி இருந்தா மொத்தமா விலகி போயிடுவாங்களா என்ன? இந்த சொந்தம்லாம் உன்னோடயே இருக்கட்டும். முதல்ல அவ பெரிய ஆணவக்காரி. யாரு? பாலாக்காவா? ஆமா, இல்லன்னு சொல்றியா? வேணும்னா ஒண்ணு சொன்னார்னா அவங்க 2 சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஒரு பொண்ணு சகிச்சுக்க முடியாத எல்லாத்தையும் அவங்க சகிச்சிட்டு இருக்காங்கங்க. பாலா ஒன்னும் சகிச்சுக்கிட்டு இல்ல. நம்மள அவமானப்படுத்துறதுக்காகவே பாலா அந்த வேலையை பார்த்திருக்காங்க. கர்ப்பமா இருக்கவங்கள கொட்டையில தங்க வச்சிருக்கன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா அந்த அவமானம் எல்லாம் வீட்ல இருந்து வெளியில போற இங்க இருக்க ஆம்பளைங்களுக்கு தானே. ஆனா அங்க இருக்கிறது உங்களோட பொண்டாட்டி ஒன்னும் கிடையாது இல்ல? பாத்தியா, அவங்க கிட்ட நீ கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்த, நீ அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இது எல்லாமே உங்க மனசுல தோன்ற குழப்பங்கள். நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் இப்பவும் இருக்கேன். இல்ல, நீ மாறிட்ட. ஞாபகம் இருக்கா? நீ கட்டாயப்படுத்தியதுனாலதான் வேணும்னா கொட்டைகளை தூக்கிட்டு வந்து போட்ட. அப்ப அவங்க மேல இல்லாத இறக்கம் இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? ஓ, அதுவா? அன்னைக்கும் எனக்கு பாலாக்கா மேல சிம்பத்தி இருக்கு. ஆனா இந்த வீட்டுல அநியாயம் பண்ற ஒரு ஆள் இருக்கார்ல, வேணுமாமா, அவரை இந்த வீட்டை விட்டு அனுப்ப நான் என்னோட மனச கல்லாக்கிட்டேங்க. இப்ப இருக்க நிலைமை அப்ப இல்லல. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் பாலாக்கா வந்திருக்காங்க. மாசமா இருக்க பொண்ணு செய்யாத தப்புக்கு உள்ள இருந்திருக்காங்க. நான் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக பாலாக்கா அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு பரிகாரமாவது பண்ணலாம்ல. நீ இனிமேல் அவங்க கிட்ட பழக்கம் வச்சுக்காத. நம்மளோட காரியம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அம்மாவை கஷ்டப்படுத்தாதன்னு. நீ பாலாவுக்கு உதவி பண்றேன்னு தெரிஞ்சா அம்மா நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னா யார் கூட வேணாலும் மோதுவேன். ஏண்டி, நமக்கு முதல்ல தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். உங்க அப்பா கொடுக்க வேண்டிய ஷேர் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அம்மா இல்ல யார வேணா எதிர்த்து நம்ம இங்கிருந்து போயிருக்கலாம். நம்மளால இங்கிருந்து போனா எப்படி வாழ முடியும்? நிறைய கடன்கள் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்லனா வாடகைக்காக எங்கன்னா போயிருக்கலாம். இங்க பாருங்க, இப்போதைக்கு என்னோட நகையை அடமானம் வச்சு ஒரு வீட்டுக்கு 2-3 மாசம் வாடகை கொடுக்கலாம் இல்லையா? ஆஷா, இத நான் முதல்ல உனக்கு வாங்கி கொடுத்தேன். இத போய் அடகு வைக்கிறேன்றியே. எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். பாலா கிட்ட இனிமே நீ எந்த கான்டாக்டும் வச்சுக்கூடாது. இனிமேல் இதை பத்தி பேசி நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வர வேண்டாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.